வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அவ்வளவு பெரிய வணக்கம்லாம் தேவையில்லை, பேட்டருக்கு வாங்க. அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பேசியது சர்ச்சையாக இருக்குது. ஒரு அமைச்சரே இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அந்த வீடியோ முதல்ல நம்ம முழுசா பாத்துடலாம். அதாவது அந்த சர்ச்சைக்குரிய அந்த போர்ஷன், அந்த வீடியோ ஒரு 11 நிமிஷம் 40 செகண்ட் கிட்ட ரோல் ஆகுது. அவருடைய முகநூல் பக்கத்திலேயே அந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா லைவ்லி ரெக்கார்டட் அந்த வீடியோ. அதுல அந்த போர்ஷனை முதல்ல கேட்டுடலாம். நம்ம இந்த தேர்தலை விட உறுதியா நம்ம செய்யற சாதனைகள் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் சொன்னா போதும் 90% வாக்களிப்பாங்க. அது மகளிர் உண்மையாவே அவருக்கு எந்த இதுல இருந்தாலும் எந்த கட்சியில இருந்த அவங்க புருஷ மகளிர் ஓட்டு நம்புதான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள்னா ஒரு மாதிரி, நாங்க காலையில ஒரு மாதிரி இருப்போம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம். எங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது எங்களை. அதனால தயவு செய்து நீங்க இதுல வீணா பேசி கேட்காதீங்க. நான் பேச்சாளர் எல்லாம் சொல்றேன். ஓட்டு கேட்கணும், எங்களை பத்தி நீங்க பேசுறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, அவன் நினைச்சுக்கிறது நம்ம செய்தி யாருக்கு தெரியாது. இன்னைக்கு ஓப்பன் சீக்ரெட். இப்ப மறுப்புன்றதே கிடையாது. நான் செஞ்சாதான் யாருச்சாலும் நினைச்சு. அதனால யாரோ மைக் பிடிச்சி பேசிட்டு அப்படியே நடந்துடுவான். மக்களுக்கு தெரியாதா? மக்கள் கேட்டு இருப்பாங்க. ஏன் போகும்போது பாரு தேவடியா போய் என்ன பேசுறான் பாடுறான். இப்படி பேச மாட்டான், சைலண்டா இருப்போம். நான் வேந்து போகும்போது பேசுவோம். வாய் பார்த்து பேசிட்டு போறான் பாடுறான். இது செய்யறதில்ல இப்படி. சரி, இப்ப சொல்லுங்க, இதுல சர்ச்சையா நீங்க எதை பாக்குறீங்க? அந்த 2 வார்த்தை, பாடுறா டேஷ் பையன் எப்படி பேசிட்டான் பாடுறா. பட் அதுக்கு முன்னாடி பேசுனது என்ன அப்படின்னா, அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அங்க வீரவணக்க நாள்ல கலந்துகிட்டு தான் எப்படி ராணிப்பேட்டைக்கு குடியேறினேன், எப்படி திமுக தன்னை அரவணைத்துக் கொண்டது, திமுகவோட நான் எப்படி ஐக்கியப்பட்டேன், அறிஞர் அண்ணா, கலைஞர், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் எப்படி தொடருது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு, உங்க மேடையிலே திமுகவினுடைய மாணவர் அணியினுடைய செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் இருக்கிறாரு. எழிலரசனை பத்தி எல்லாம் பேசிட்டு திட்டங்களுக்கு வர்றாரு. திமுக அரசு வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு பயண கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய செலவுக்கு அரசாங்கம் கொடுக்குது, அது போக பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது அரசு. இதெல்லாம் எந்த அரசு கொடுக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இதே கருத்துக்களை அமைச்சர் பொன்முடி வேற ஒரு வார்த்தைகள்ல பேசினாரு. அது சர்ச்சையாச்சு. அப்படி பேசி இருக்க கூடாதுதான், நம்மளும் கூட அதை கண்டித்தோம். ஆனா அவர் அந்த மக்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் ரெகுலரா அவங்கள்ட்ட என்ன கம்யூனிகேஷன்ல இருக்கிறாரோ அதெல்லாம் பேசுறாரு. சோசியல் மீடியா வந்ததற்கு பிறகு மற்ற பகுதியில் எல்லாரும் அதை பார்க்கும் பொழுது அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் மாறுபடுது. அதற்கு பிறகு முதலமைச்சரே கூட அதை பற்றி பேசி இருக்கிறாரு. காலையில எந்திரிக்கும் போதே இந்த மாதிரி வந்துருது, கவனமா பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அதே தான் இவரும் சொல்றாரு. நம்ம சொல்ற திட்டங்களை கேட்டு, நம்ம சொல்ற திட்டங்களை, செயல்படுத்துற திட்டங்களை வச்சு ஓட்டு கேளுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. நான் பேச்சாளர்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சைதை சாதிக், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்க பேசுனதெல்லாம் சர்ச்சையாச்சா? சர்ச்சையானதுக்கு பிறகு திமுக அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததா? அவங்க கட்சியிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டார்கள், இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள், விளக்கம் கேட்கப்பட்டது. அந்த வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்கள்லாம் எழுந்தது இல்லையா? இப்ப இவர் அப்படிதான் பேசினாரா அப்படின்னா நிச்சயமா அப்படி பேசின மாதிரி எனக்கு தெரியல. பாடுறா அப்படின்றதுக்கும் பற அப்படின்றதுக்கும் நடுவுல ஒரு இரு இருக்கு. அந்த இரு தெளிவாவே இருக்கு. இப்ப பேசுறப்ப பாடுறா அப்படின்னு சொல்லுவோம், அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பற அப்படின்னு வந்துடும் இல்லையா? நம்மளே பேசுவோம், பாடுறா அப்படி பேசுறான் பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் நம்ம வேலூர் ஸ்லாங்கு, கடலூர் ஸ்லாங்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்லாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்வாகா இருக்கும் அந்த லாங்குவேஜ். பாடுறா அப்படி பேசுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங் இருக்கும். அவர் அந்த ஸ்லாங்ல தெளிவா சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தேவையில்லாததா பேசாதீங்க. இப்பெல்லாம் ஓப்பன் சீக்ரெட் எல்லாமே. முந்தி மாதிரி பேசிட்டு நான் அப்படி பேசலாம் சொல்ல முடியாது, எல்லாமே மக்கள் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தெளிவா சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, மக்கள் கேட்டுட்டே இருப்பான், மக்கள் நீ ஏமாத்த முடியாது. நீ பேசும்போது அவன் கேட்டுட்டு இருக்கான், நீ ஏமாத்தினா நினைச்சிடக்கூடாது. நீ போனதுக்கு அப்புறம் மக்கள் சொல்லுவான், பாடுறா இப்படி பேசுறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான். அதனால கவனமா இருக்கணும். இதுதான் அவர் சொல்ல வந்தது. பாடுறா டேஷ் எப்படி பேசுறான் பாடுறா. அவர் பயன்படுத்தின அந்த தே அப்படின்ற அந்த வார்த்தை தேவையற்றது. ஆனா இப்படிலாம் திட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. டே தே அப்படியே
அப்படின்னு அவர் யாரையும் திட்டல. இப்படிலாம் பேசுவாங்க, இப்படிலாம் ஏச்சு பேச்சு வரும், இப்படி பேச்சுக்களை ஏன் வந்து இது பண்ற, அந்த தேன்ற வார்த்தையை ஏன் மேடையில பயன்படுத்துறீங்க அப்படின்றத தனியா கண்டிக்கலாம். ரைட்டா? அது வந்து இந்த பெண்களை குறிப்பிட்டு வரக்கூடிய தேவரடியர், தேவதாசி அப்படின்றதுல இருந்து அந்த வார்த்தையெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. பரதநாட்டியத்துக்கே கூட நீங்க பழைய திரைப்படங்கள் 1950 முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவடி ஆட்டம் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பரதநாட்டியத்தை அப்படிதான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா தேவரடியர் ஆடக்கூடியது, தேவதாசிகள் ஆடக்கூடியது அப்படின்னு தான் அந்த இது வருது. அதுக்கப்புறம் தான் பொது சமூகம் அதை ஏத்துக்கிறது. ஆரம்பத்துல அப்படிதான். சபாபதினு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப நகைச்சுவையான படம். அந்த படத்துல கூட அந்த இது அப்படிதான் குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த காட்சி வரும். இப்போ எம்ஆர் காந்தி பேசின அந்த ஃபுல் வீடியோல இந்த லாஸ்ட் 5 நிமிடத்தை கூட நம்ம முழுசா போடலாம். மக்கள் அதை பார்த்து தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதுல சாதிய வசை இருப்பதாக இல்ல, அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தல. ஆனா தொடர்ந்து யாரெல்லாம் இப்ப இப்படி பேசுவாங்க அப்படின்றத தொடர்ந்து கவனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுல ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் பின்னாடி இருக்குன்னு தான் பாக்குறேன். இது வந்து திருமாவை கார்னர் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு ஸ்கெட்ச். திருமா எங்கேயுமே தன்னை வந்து ஒரு சாதிக்கான தலைவராக அடையாளப்படுத்தல. ஆனா வெளியில இருந்து ஒரு சில பேரு எப்போதெல்லாம் பறையர் சமூகத்துக்கோ அல்லது பட்டியல் சமூகத்துக்கோ பிரச்சனை வருதோ, திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு இது அறிவிப்போ அல்லது ஏதோ ஒரு திட்டமோ இவங்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கருதினாலும் கூட, அல்லது பட்டியல் சமூகத்துக்கு தமிழ்நாட்டுல எங்க பாதிப்பு வந்தாலும் உடனே திருமா பதில் சொல்லுங்க, இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லுவாரா, இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை வந்து அந்த சாதிக்குள்ள அழுத்தி கேள்வி கேட்கறதா இது நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற பேட்டர்ன். இப்போ திமுக கூட்டணி உறுதியாக இருக்குது தமிழ்நாட்டுல. திருமா வந்து திரும்ப தெளிவா அறிவிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் நடந்த அந்த மாநாட்டுல கூட நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்துறாரு. நம்ம ஒன்னாவே தான் இருக்கிறோம்ன்றது திருமாவை வலியுறுத்தி பேசி இருக்கிறாரு. இது கொள்கை கூட்டணி உடையாது அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இதுல ஒரு சிதைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த பாடுறா அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு பட்டுருச்சு. நீங்க அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி பாத்தீங்க, அது பற அப்படின்றதே மைண்ட்ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா அப்படிதான் கேட்கும். பொறுமையா ஹெட்போன்ல ஃபுல் வால்யூம் வச்சு அதை கேளுங்க. ஏன் ஹெட்போன்ல கேட்க சொல்றேன், ஏன்டா உருட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வருவாங்க. உருட்டெல்லாம் இல்ல, அந்த ஆடியோ வந்து லைவ் ஆடியோ, ஓப்பன் ஆடியோ. அதை ரெக்கார்ட் பண்றவரு பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் பேசுற தெளிவா கேட்கணும்னா நல்லா ஹெட்போனை நல்லா காதல அழுத்தி வச்சு தெளிவா கேட்டா பாடுறா அப்படின்ற அந்த வார்த்தை தான் இருக்கே தவிர அதுல எந்த சாதிய விஷயம் அவர் குறிப்பிடல. சாதிய விஷயம் உண்மையிலேயே யாராவது குறிப்பிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிக்கலாம். ஆனா இல்லாத ஒன்னை வைத்து அமைச்சர் ஒருவரை டார்கெட் பண்ணி தேவையில்லாத வதந்தியில கிளப்புறத வந்து ஃபேக்ட் பேஸ்டா பேசுற நம்ம வந்து ஆதரிக்க முடியாது. அவர் பேசுறதையும் கூட அந்த கடைசி 5 நிமிடங்களை வந்து முழுசா பிளே பண்ணலாம், மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பய முன்னோடிகள் யார் யார் அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த இருக்கு அது தெரியாது. முட்டாள் பசங்க எல்லாம் பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. நம்ம போய் ஜனங்கிட்ட கேட்கும் போது நம்ம தலைவர் செய்த சாதனைகள் மட்டும் சொல்றது போதும், வேற ஒன்று அவருக்கு தெரியும். இதுல தாய்மார்கள் தெளிவா இருக்கிறாங்க, அதுல எந்த வித சந்தேகம் கிடையாது. காரணம் தாய்மார்கள் எல்லாம் தெரியும். கலைஞர் இருந்தாலும் இவர் அதுக்கு மேல உரிமை தொகை 1000 ரூபாய் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? எங்க அக்கௌண்ட்ல போடக்கூடாதா? எங்க அக்கௌண்ட்ல போட்டா என்ன ஆகும் தெரியும் தலைவருக்கு. அது வந்த உடனே வீட்டுக்குள்ள வராது. ஒரு குடும்பம் அந்த குடும்பம் நடத்தது என்ன? தாய் தான். இப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோங்க மேடையில, பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறோம், நான் மந்திரி எல்லாம். ஆனா எனக்கு குடும்பத்தை தெரியுமா? சத்தியமா தெரியாது. என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு அதேதான். அந்த குடும்பம் நடத்தணும்னா அந்த குடும்ப தலைவிக்கு தான், அதுக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிற குடும்ப தலைவி கிட்ட 10,000 கொடுத்தாலும் குடும்பம் நடத்துறோம், 2,000 கொடுத்தாலும் குடும்பம். அதுக்குதான் மகளிருக்கு முக்கியத்துவம். கலைஞர் அப்போட 89 மகளிர் குழு பண்ணது யாரு? தர்மபுரம். அதுல நாங்க அப்பலேருந்து ஆரம்பிச்சு அந்த மகளிர் குழுக்கே முக்கியத்துவம் கொடுத்துறாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். இவர் உள்ளாட்சி அமைச்சர் இருந்தப்போதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு அது ஒண்ணு. இந்த வாட்டி நிறைய அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் உலகமே பாராட்டணும். ஒண்ணு கொரோனா வந்தது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொரோனா இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்திலேயே கொரோனா. ஆனா கொரோனால நம்ம தலைவர் பொறுப்பேற்கும் போது
ஒரு நாளைக்கு 26,000 பேர் பாதிப்பு, அதே ஒரே வாரத்துல 36,000 பேர் ஆச்சு. நாங்க எல்லாம் அமைச்சர் பதவி ஏற்றோம், ஆனா இது வரைக்கும் நாங்க போல. எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தார் தலைவர், ஒரு சபதம் எடுத்தார். கொரோனால இருந்து மக்கள் எப்படி காப்பாற்றுறது, கொரோனா வராததுக்கு என்னன்னு சொல்லி 2 மாசத்துல கொரோனாவே இல்லைன்ற அளவுக்கு ஆக்கனா ஒரு மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் அவர் பாராட்டல, உலகமே அவர் பாராட்டு. எப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு. அதே மாதிரி அந்த நேரத்தில் சொன்ன வாக்குறுதி உடனுடனே செஞ்சார். அது இன்னொரு வாக்குறுதி. முதல் கொரோனா வந்த உடனே எல்லாம் கடைகள்ல போடுவாங்க, எங்க பஸ் ஓடுறது எதுவும் போடாது. அப்ப இவர் இருந்துச்சு தலைவர், நாங்கெல்லாம் எம்எல்ஏ. அப்ப அந்த ஆட்சியாளர் பற்றி கேட்டார். நல்லா கஷ்டத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னார். ஆனா அவங்க 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுக்கு சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து 4,000 ரூபாய் கொடுக்குறேன். அது எப்போ? ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளைக்கு தான் கொடுக்குறேன். ஆனா அன்னைக்கு கொடுத்தார். அவரு ஆட்சிக்கு வந்தவுடன் 2 தவணையா 2000 மட்டும் இல்லாத கூட 16 பொருள் சேர்த்து கொடுத்த தலைவர் தான். அதனால வீணா தயவுசெய்து இங்க இருக்கிறவங்க பேச்சாளர்கள் யாரும் வீணா பேச்சு பேசாதீங்க, அவங்கள பரவ இது ஆக்காதீங்க. நம்ம தலைவர் சாதனைகள், நம்ம கொள்கை யாரும் விட்டு போக மாட்டோம். 34 கொள்கை இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னா நம்ம தான். அதுல இருந்து எந்த கொள்கை விட்டு போக மாட்டோம். நம்ம தலைவர்கள் அந்த மாதிரி உருவாக்கணும். அதனால நம்ம இந்த தேர்தலை விட உறுதியா நம்ம செய்யற சாதனைகள் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் சொன்னா போதும், 90% வாக்கு அளிப்பாங்க. அது மகளிர் உண்மையாவே அவருக்கு எந்த இதுல இருந்தாலும், எந்த கட்சியில இருந்தாலும் புருஷன் மகளிர் ஓட்டு நம்புதான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள்லாம் ஒரு மாதிரி, நாங்க காலையில ஒரு மாதிரி இருப்போம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம். எங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது எங்களை. அதனால தயவு செய்து நீங்க இதுல வீணா பேசி கேட்காதீங்க. நான் பேச்சாளர் எல்லாம் சொல்றேன், ஓட்டு கேட்கணும். எங்களை பத்தி நீங்க பேசுறதெல்லாம் தேவையில்லை. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, அவன் நினைச்சுக்கிறது நம்ம செய்தி யாருக்கு தெரியாது. இன்னைக்கு ஓப்பன் சீக்ரெட். இப்ப மறுபன்றதே கிடையாது. நான் செஞ்சாலும் யாருக்காலும் இருக்கு. அதனால யாரோ வந்து மைக் பிடிச்சி பேசிட்டு அப்படியே சொல்லுவான். மக்களுக்கு தெரியாதா? மக்கள் கேட்டு இருப்பாங்க. ஏழு போகும்போது தேவையா என்ன பேசுறான் பாடுறான். பேச மாட்டான், சைலண்டா இருப்போம். நான் வேந்து போகும்போது பேசுவோம். அவன் வாய் வந்து பார்த்து பேசிட்டு போறான் பாடுறான். இவன் செய்யறதெல்லாம் இப்படி. ஒருவேளை அது தெளிவான வீடியோ இல்லாதனால சில கன்ஃபியூஷன் வந்து, அது லைவ் ஆடியோ தூரத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணது, அதனால வந்து கன்ஃபியூஷன்லாம் இல்ல. அது வந்து கேட்கறவனுக்கு தான் கன்ஃபியூஷன். இப்படி பரப்புறாங்கல்ல, அவங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்ல. தெளிவாவே வந்து ஒரு ப்ரீஜுடிஸ்ட் மைண்ட் செட்ல இவன் இப்படிதான் பேசுவான் அப்படின்ற. ஒருவேளை எம்ஆர் காந்தி வேற எங்கேயாவது ஏதாவது தவறுதலா நடந்திருக்கிறாரு, மக்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு வரும்போது தாராளமாக பேரலை அதை பேசுவதற்கு இடம் கொடுக்க தயாராக இருக்கிறது. எந்த இடத்திலும் இந்த மேடையில் அவர் எந்த சாதிய அவசியம் அவர் குறிப்பிடவில்லை. மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து